ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரெக்கார்ட் ஆஃப் ரெகுலராக இருக்கல எபிசோட் 10 கிரேட்டஸ்ட் லாசர். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிகப்பெரிய ஸ்கூலை காட்டுறாங்கங்க. இது வந்து இந்த டோஜோ பயிற்சி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய வீரன் அங்கே உள்ள வீரர்கள் எல்லாரையுமே போட்டு அடின்னு அடித்து ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. அப்போ திடீர்னு ஒரு சின்ன பையன் அந்த இடத்துக்கு வரான். ஆமாங்க, இந்த சின்ன பையன் தான் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சசாக்கி. அவனோட ஸ்டோரி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பையன் வர இவர் ஒன்று என்ன சொல்கிறாரு, உனக்கு அறிவே இல்லை, எப்போ பார்த்தாலும் போட்டிக்கு லேட்டாகவே வரணுன்னே நம்ம பையனு சிரிச்சுக்கிட்டு என்ன இப்பெல்லாம் பாராட்டாதீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி மரக்கத்தியை தூக்கி போட, இப்போ அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாருங்க, அப்படியே இவனை அடிக்க அந்த அடியை ரொம்பவே அழகாக இவர் டாட்ச் பண்ணிடுறாருங்க. டாட்ச் பண்ணோடனே சுற்றி உள்ள எல்லாரும் ஆச்சரியம். உடனே இவர் விடாமல் என்ன பண்ணுறாரு, அவனை போட்டுக்கிட்டு அடின்னு அடிக்க எல்லா அடியுமே அந்த கத்தியால் டாட்ச் பண்ணிடுறாருங்க. கடைசி அடிக்க அவர் கையிலேருந்து கத்தி விளையிடுதுங்க. உடனே இவர் என்ன சொல்லிடுறாரு, ஓகேப்பா நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு உடனே விட்டு கொடுக்க நம்ம வீரன் கேட்குறான், என்ன அவனே அவ்வளோ சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்கிட்ட, ஒரு வாழ்வீரன் எப்பயுமே அவன் தோல்வியை ஒத்துக்கக்கூடாது. இது உன்னால் வாளால் சண்டை போட முடியலன்னா அடுத்தது உன் கைகளால் குத்தணும், உன் கைகளால் முடியலன்னா உன் பற்களால் கடிக்கணும், அதுதான் ஒரு வாழ்வீரனுக்கு அழகு அப்படின்னு உடனே அந்த ஸ்கூலோட மிகப்பெரிய மாஸ்டர் இருப்பார், ஒரு வயசானவர். அவரும் வந்து, கோஜிரோ உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எதனால நீ வேகமாக தோல்வியை ஒத்துக்கிட்ட அப்படின்னு இவர் கேட்க, ஆமாம் மாஸ்டர் எப்படியுமே நல்லா அவரை ஜெயிக்க முடியாது, வீணா தோத்து எதுக்கு என் உடம்பை போட்டு காயப்படுத்திக்கணும், அதனால தான் நான் ஒத்துக்கிட்டுன்னு ரொம்பவே இவர் ஃபன்னாக பேசுகிறாருங்க. இவர் இந்த பக்கம் பேசுறது போட்டியில் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆள் பேசுகிற மாதிரி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த பக்கம் இவரை காட்டுறாங்கங்க. இவர் அந்த இடத்துல பேசிக்கிட்டு வந்து ஒரு மரத்தில் உட்காந்துருக்காரு. பட் இவர் உண்மையிலே வந்து இந்த போட்டி பிடிக்காம கிடையாதுங்க. இப்போ இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வாழ்வித்தில் எப்படியாச்சும் அவரை தோக்கடிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு வாழ்வீரனுக்கு முக்கியமே அவனோட கால் பலம் தான், அந்த பலத்தை நான் அதிகப்படுத்திக்கணும், அதுக்கான ட்ரைனிங்கை நான் ஆரம்பிக்கணும்னு இவர் பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு அவர் முன்னாடி ஒரு முயல் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த முயலோட அசைவை இவர் பார்த்துட்டு இவரும் அதே மாதிரி பண்ணி என்ன பண்ணுவார், அந்த முயலை பிடிப்பாருங்க. இப்போ இவருக்கு பயிற்சிக்கு தேவையான எல்லா வித்தைகளையுமே வந்து மாஸ்டர்கிட்ட கற்றுக்காம இயற்கைக்கிட்டேருந்தே கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாரு, ஒரு விலங்கும் அது நேச்சரில் எப்படிலாம் இது பண்ணுது, அதோட அசைவுகள் எப்படி இருக்குங்கிற ஒன்றுத்தையுமே பார்த்து இயற்கைக்கிட்டே இருந்தே ஒரு இதாக வந்து கற்றுக்கவும் செய்கிறாருங்க. இப்போ இந்த பக்கம் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே டோஜோ ஸ்கூலை காட்ட, இப்போ இவன் உள்ள அதே சண்டையாளர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, திடீர்னு நான் வந்துட்டேன், நான் மாஸ்டரை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க, யாருடான்னு திரும்பி பார்த்தா நம்ம சசாக்கிங்க. அப்படியே ஆள் பார்த்தீங்கன்னா கட்ஸோட அப்படியே பெரிய மனுஷனாக வர சுற்றி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்கங்க. இப்போ நான் மாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்க, முதல்ல நீ ஏன் கூட சண்டை போடணும் அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க. நான் உங்களை ஏற்கனவே தோக்கடிச்சிட்டேன், உங்கள் கூட நான் ஏற்கனவே என் மூளையில் 146 வாட்டி சண்டை போட்டுட்டேன், ஸோ உங்களை நான் எப்பயே தோக்கடிச்சிட்டேன், இனிமேல் நான் உங்ககிட்ட சண்டை போடல, நான் நேராக மாஸ்டர் தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு இவர் பேச, உடனே இந்த வீரன் கோவப்பட்டுக்கிட்டு என்னையாடா அவமதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியால் அடிக்க வர, இவர் உடனே என்ன பண்ணுவாருங்க, அதை டாட்ச் பண்ணி அவனோட உடம்பை 2ஆக பொழந்துருவார். பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே கடைசியாக கனவாக இருக்குங்க. இது அப்படியே இவரோட மூமெண்ட் அடுத்தது இவர் இதுதான் செய்ய போகிறாருங்கிறத வந்து இவர் கணிச்சு செஞ்சுருப்பாரு பார்த்தீங்களா. இதை பார்த்தோன்னே வீரன் உடனே நான் சரணடைகிறேன், என்னை மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த மாஸ்டர் வருவார், என்னப்பா நீ வந்து ரொம்ப நாளாக ஆகுது, உன்னை ஆளே பார்க்க முடியல அப்படின்னு அவர் கேட்க, மாஸ்டர் நான் உங்கள் கூட சண்டை போடணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டோன்னே இப்போ மாஸ்டர் என்ன பண்ணுவார், உடனே சண்டைக்கு அவர் தயாராக இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த இடத்துல இதை முடிக்கவும் செய்வாங்க. சண்டையில் தோத்த கோஜிரோ என்ன பண்ணுறாரு, அந்த சண்டை முழுசாக காட்ட மாட்டாங்க, எப்படியுமே அதுக்குள்ள அவர் தோத்து தான் இருப்பார். இப்போ காட்டுக்குள்ளே ஒரு மரத்தை வெட்டி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ அங்கே சண்டை போட்ட மாஸ்டர் கிட்டத்தட்ட பல வருஷம் இப்போ ஆயிருக்கும், அவர் பார்க்க வர்றாரு. அவருக்கு கண் பார்வையுமே அந்த அளவுக்கு இழந்து தான் இருக்காரு, ஒரு மங்கலான பார்வையோட வந்தவர். என்னப்பா கோஜிரோ உன்னை வர பார்க்கவே முடியல, நீ என்ன ஆனால் என்னன்னே தெரியல, நீ வர டோஜோவுக்கும் வர மாட்டேன், நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவர்கிட்ட பேசிக்கிட்டு திடீர்னு ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளே போய் கதவை திறந்தா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் இது வரைக்கும் சண்டை போட்டதான் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா, அந்த ஆட்கள் எல்லாருமே ஒரு மரத்தில் அந்த பேரை ஒட்டி வச்சு அந்த மரத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அதை பார்த்தோன்னே இந்த மாஸ்டருக்கு அப்படியே என்ன நடந்ததுங்கிறதே புரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய, அதாவதுங்க இந்த ஒரு கேரக்டரே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்களோட சண்டை போட்டு அவங்கள்ட்ட தோத்ததெல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்கள எப்படி ஜெயிக்கணுங்கிறத மைண்டாலேயே ரீட் பண்ணுவாருங்க. இந்த மைண்டாலேயே சண்டை போட்டு இது வரைக்கும் மிகப்பெரிய
பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாரையுமே இந்த இடத்துல தோக்கடிச்சிருப்பாரு. கடைசியாக இவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்க இந்த மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, இவரையே கடைசியாக மைண்டாலேயே ரீட் பண்ணி இந்த இடத்துல அவரோடையுமே சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாருங்க. இப்போ அவர் கேட்பாரு, உன்னை நான் மிகப்பெரிய ஸ்கூலுக்கு மாஸ்டர் ஆகிறேன், என் கூட வந்துருன்னு கேட்க, இல்லை நான் மிகப்பெரிய ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுதான் என் வாழ்க்கையை நியமிக்க போகுது, அதனால நான் வேற ஒரு இதில் ஜேர்னியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இவரோட பயணத்தில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய வாழ்வீரர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எல்லா வாழ்வீரர்களையும் தேடி ஒருத்தன் கூடயா சண்டை போட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட அனுபவத்தை சேகரிச்சுக்கிட்டும் வராரு. மிகப்பெரிய ஆட்கள், முடியாத ஆட்கள்கிட்ட கூட என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே வந்து அவங்கள மைண்டினாலேயே ஜெயிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ இவர் இயற்கையோட பயிற்சி பட்டுக்கிட்டு இருந்த ஒரு அருவியில் வந்து தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்த அந்த இடத்துல பறந்து போங்க ஒரு காக்கா, அந்த காக்காவை வாழை வச்சு வெட்டுவாரு பாருங்க, அப்படியே 2 துண்டா போகும். ஸோ இது வரைக்குமே ஒரு பயிற்சி எல்லாத்தையுமே இயற்கையிலேருந்தே கற்றுக்கிட்டு தாங்க இருந்திருக்காரு. இப்போ இந்த பக்கம் போட்டி நடக்கிற அந்த இடத்த காட்டுறாங்க. போட்டிக்கு இப்போ என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வாட்டி கோஜுரோ கீழே உட்காந்துருந்தவர் எழுந்திருச்சு, என்னால் தோல்வியை ஒத்துக்க முடியாது, ஏன்னா நான் தோத்துட்டேன்னா நான் இது வரைக்கும் வந்து அனுபவம் பெற்றேன் பார்த்தீங்களா, அந்த எல்லாருமே தோத்த மாதிரி ஆகிடும், அதனால என் முயற்சியை விடாமல் நான் எப்படியாச்சும் சண்டை போடணும்னு சொல்லி வாழை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு தயாராக இப்போ முதல் முறையாக அவர் வாழை தூக்குறாருங்க. அந்த வாளிலேருந்து வர காற்று அங்கே உள்ள ஸ்டேடியத்தையே பறக்க வைக்கிது. உடனே இவர் வாளால் வெட்ட வர அந்த வாளை என்ன பண்ணுறாரு, ரொம்பவே அழகாக பொசைடன் வந்து டாட்ச் பண்ணிடுறாருங்க. இந்த வாள் வந்து சாதாரண வாள் இல்லையா, இந்த வாளோட வேகம் மற்ற வாளோட 1.5, அதாவது இப்போ வந்து வாளோட எடை 5 கிலோன்னு வச்சுக்கலாம், மற்றவங்களோடங்கும் போது இது வந்து கிட்டத்தட்ட 8 கிலோ பவுண்ட் வரைக்கும் அந்த வாளோட வெயிட் இருக்குமா. அவ்வளோ வேகத்தில் வந்து அவர் கீழே வெட்டும் போது அதை பொசைடன் வந்து டாட்ச் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா. இப்போ உடனே என்ன பண்ணுவாருங்க, டாட்ச் பண்ண வேகத்தில் அப்படியே வாளை திருப்பி ரிட்டன் அடிப்பார் பாருங்க, அப்படியே பொசைடனுக்கு ஜஸ்ட் மிஸ்ட்டுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் முகத்துக்கு நேராக வாள் மேலே போய் அவரோட முடியை மட்டுமே இந்த வாள் வெட்டிடும். இதை பார்த்தோடனே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமாக ஆச்சரியப்பட, இப்போ இந்த பக்கம் முஷாஷிங்கிற ஒருத்தவனை காட்டுவாங்க. இந்த அட்டாக் அப்படின்னு பார்த்தா ஆளே பயப்படுவான். ஆமாங்க, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முஷாஷிக்கும் கோஜுரோவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில் இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம முஷாஷியோட ஒரு கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணையே வந்து நம்ம கோஜுரோ வெட்டியிருப்பா. அப்படி இப்போ அந்த சீனை இங்கே காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு வாள்லையுமே இப்போ நீங்களே வந்து ஒரு பொருளை ஃபோர்ஸாக மேலேருந்து அடித்தோம்னா அது அதே வேகத்தில் உடனே கீழே இருந்து திருப்ப முடியாது, ஏன்னா நம்ம பாடி வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் நம்ம கோஜுரோ அப்படி கிடையாதுங்க. அவர் இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட அனுபவம் பெற்றார் பார்த்தீங்களா, அதனால அவர் வாளை ரொம்பவே ஈஸியாக எவ்வளோ வேகத்தில் அடிக்கிறாரோ அந்த வேகத்துக்காக அப்படியே ஆப்போசிட்லேயும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம முஷாஷி சொல்ல, நீ எவ்வளோ பெரிய கடவுளோட அரக்கனா வேணாலும் இரு, எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு, ஆனால் எப்பயுமே சூரியனுக்கு கீழே நம்பர் 1 வாழ்வீரனை உன்னால் தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முஷாஷி சொல்ல, மக்கள் எல்லாருமே கூச்சல் போடுறாங்க. வரலாற்றோட மிகப்பெரிய தோல்வி, இவன் எப்படியோ இவ்வளவு அடிச்சிட்டானே, கடவுளோட மிகப்பெரிய ஆள் இவரையே வந்து இந்த அளவுக்கு மிரட்டிட்டானேங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பேச, இப்போ இவரோட வாளோட இணைஞ்ச வல்கேரி யாருங்கிற மாதிரி காட்டுறாங்க. கிறிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ அவர் தான் இவருக்கு வந்து வாலண்டராக இருக்காங்க. இவரோட மிகப்பெரிய கட்டானா அது, அந்த கட்டானாவோட இணைஞ்சதுனால இப்போ கிறிஸ்டோட பவருமே இவருக்கு வந்து அந்த கத்தியோட தாங்க இருக்குது. இப்போ இந்த பக்கம் பொசைடன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் வாட்டி சண்டைக்காக நடந்து வராருங்க. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சண்டைக்குமே இவர் போனதே கிடையாது. அப்படியாப்பட்ட இவர் முதல் முறையாக ஒருத்தவனை அடிக்க முன்னாடி சண்டைக்கு நடந்து வர சுற்றி உள்ள கடவுள்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நடந்து வந்தவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சரமாரியாக அடிக்கிறாருங்க. அவரோட இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயுதத்தை வச்சு சரமாரியாக அடிக்க எல்லா அட்டாக்கையுமே வந்து கோஜுரோ வந்து ரொம்பவே அழகாக வந்து டாட்ச் பண்ணுறாருங்க. இப்போ இந்த பக்கத்தில் கோல் கேட்குறாங்க, ஆமாம் ப்ரூனு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறாரு, இவருக்கு என்னதான் பவர், ஆதாம் மாதிரி எல்லா அட்டாக்கையுமே இவரால் பார்க்க முடியுமா அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் ப்ரூன் சொல்கிறாங்க, அப்படி இல்லை, ஆதாம் வந்து அவர் பார்வையால் எவ்வளோ பெரிய அட்டாக்காக இருந்தாலும் பார்த்து அதை திருப்பி அடிக்க முடியும், ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவரோட பவரே வந்து எப்படின்னா, இது வரைக்கும் இவர் சண்டை போட்டவர்கிட்ட பல அனுபவங்களை எடுத்துக்கிட்டாரு பார்த்தீங்களாங்க. ஸோ அந்த அனுபவம்லாம் இவருக்குள்ளே சேர்ந்துருக்குமா. இவர் எந்த ஒரு நபரை பார்த்தாலும் அவரோட வந்த அந்த பொசிஷன் நட இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தே அவனோட அடுத்த மூவ் இதாக தான் இருக்கும், அவனோட அடுத்த அட்டாக் இதாக தான் இருக்குங்கிற மாதிரி பார்வையாலேயே ரொம்பவே மைன்யூட் செகண்டில் வந்து ஒரு ஆளை வந்து ஸ்கேன் பண்ண முடியுமா. ஆதாம் எப்படி மிகப்பெரிய அட்டாக், அதாவது டிவைன் ரிஃப்ளெக்ஷனோ, அந்த மாதிரி இவர் மிகப்பெரிய ஸ்கேனர், அதாவது மைன்யூட் செகண்டில் ஆப்போசிட்டோட அட்டாக்கை இது பண்ணுற ஒரு ஸ்கேனர் அப்படின்னு
இந்த இடத்துல வந்து ப்ரூன்கில்டே சொல்லவும் செய்வாங்க. இந்த பக்கம் எல்லா அட்டாக்கையும் வந்து டாட் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் டாட் பண்ண மக்கள் எல்லாம் சுற்றி கத்த கடவுள்கள் பயங்கரமான ஆச்சரியம். பொசைடன் எவ்வளோ பெரிய ஆள், அவன் நின்னாலே அருந்து பண்ண முடியாது, நான் அவனோட அட்டாக்கையும் ரொம்பவே ஈஸியாக வந்து தடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல் முறையாக எப்படிங்க இது வரைக்கும் யாரையுமே பார்க்காத பொசைடன் முதல் முறையாக நம்ம கொஜிரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரை திரும்பி பார்க்குறாருங்க. பார்த்துட்டு இப்போ சொல்கிறாரு, என்னோட எல்லா அட்டாக்கையும் நீ டாஷ் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் என்ன பண்ணுறாரு, விசில் அடிக்கிறாருங்க. விசில் சத்தத்தை கேட்டோடனே மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய பயமாக இந்த இடம் நம்ம கொஜிரோ வந்து இப்போ இவன் என்ன பண்ண போகிறான், இவன் அடுத்த அட்டாக் என்னவா இருக்குங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு நிற்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மைன்யூட் செகண்ட் வேகத்தில் வந்து கொஜிரோவோட வயிற்றில் வந்து இறக்குவான் பாருங்க அவனோட டைரண்ட்டை. அப்படியே பாவங்க மனுஷனுக்கு வயிறு கிழிஞ்சு வாயில் ரத்தம் கக்கிக்கிட்டு கிடப்பாருங்க. இப்போ இந்த பக்கம் பொசைடன் சொல்லுவார், முதல் முறையாக யாருக்கிட்டேயுமே பேசாத மனுஷன் இந்த ஒரு மனுஷனை பார்த்து பேசுவார், என்னமோ நீ என்ன எதிர்த்துட்டா கடவுளை எதுக்க வந்துட்ட, நீ பெரிய ஆளா, நீ எப்பயுமே வரலாற்றில் மிகப்பெரிய தோத்தாங்குழி பாய்தான்டா நீ அப்படிங்கிற மாதிரி முதல் முறையாக பொசைடன் அவரோட கர்ஜன குரலில் பேச இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.